அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற குருநாகல் மாவட்டத்துக்குரிய குளங்கலை மினி வேர்ல்டு என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து 30 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் போகணும். அது மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து வரைக்கும் 1000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்து நாங்கள் இப்போ ஒரு புள்ளி பெட்ரோல் தான் இருக்குது. அதனால் இதில் இருந்து போய் இப்பாகமோ டவுனில் நாங்கள் பெட்ரோல்ன்றது அடிக்க வேணும். ஓகே, நாங்கள் இப்போ இப்பாகமோன்ற இடத்துல 1000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிட்டு அதே மாதிரி காசு 3000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அங்கே கேம்பிங் பண்ணுறதுக்கு காசுன்றது நாங்கள் கொடுக்க வேணும். நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற ரோட்டுன்றது வந்து மாத்தலை போகக்கூடிய ரோட். இதில் இருந்து 34 கிலோமீட்டர்ன்றது மாத்தலை போகணும். அதே மாதிரி நாங்கள் இதில் இருந்து போகிற குளங்கலை என்ற இடத்துக்கு நாங்கள் இன்னும் 16 கிலோமீட்டர்ன்றது போகணும். இதில் இருந்து போய் நாங்கள் என்ன செய்யணும், இரவுக்கு தேவையான சாப்பாடு அதே மாதிரி தண்ணியும் நாங்கள் வேண்ட வேணும். இப்போ நான் சாப்பாடு வேணும் பார்த்தா நான் இங்கே எந்த கடையுமே இருக்கிற மாதிரி தெரியல. அதால் பிஸ்கெட்டும் அதே மாதிரி தண்ணி பொத்திலும் வேண்டி கொண்டு இப்போ போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல போய்க்கல பாருங்க, இந்த மலையோட சேர்த்து தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்துல ரோட் ஷெட் எடுத்தால் நல்லா இருக்கும். என்றாலும் இது மெயின் ரோட். நாங்கள் இதில் ரோட் ஷெட் எடுத்து ஏதாவது பிரச்சனைகள் உள்ளாகாமல் இதில் இருந்து போவோம். இப்போ குருநாகல்லேருந்து மாத்தலை போகிற ரோட்டில் இடது பக்கம் திரும்பி போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து 1.9 கிலோமீட்டர் போகணுன்றது கூகுள் மேப்ன்றது சொல்லுது. இப்போ இந்த சந்தியிலேருந்து இடது பக்கம் திரும்பணும். இதில் இருந்து போய்க்கல கொஞ்சம் ரோட்டு நல்லா இருக்கும், அதாவது கொங்கிரீட் ரோட்டாக இருக்கும். அதில் இருந்து அங்கால போனோம்டா அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆன ரோட்டுகளாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தனால என்றாலும் அந்த டைமில் எனக்கு காய்ச்சல்ன்றதால மேலே குளிராக இருக்கும் என்று வேறு சொன்னவே, அதாவது நாங்கள் திரும்பி போயிட்டோம். இப்போ நான் தனியாக தான் இங்கே போய் கொண்டு இருக்கிறேன். இடத்துல பாருங்கள், ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. இந்த கட்டிடத்துல இருந்து நாங்கள் இப்போ இடது பக்கம்ன்றது போகணும். இதில் இருந்து போய்க்கலாம் என்ட்ரன்ஸ் ஆஃபீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் டிக்கெட்ன்றது எடுத்துட்டோம். வாகனத்துக்கு 100 ரூபான்றது எடுத்திருக்கணும். அதே மாதிரி நைட் தங்குறதுக்கு 2000 ரூபான்றது எடுத்திருக்கணும். மொத்தமாக 2100 ரூபான்றது எடுத்திருக்கணும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வலிக்கிட்டோம். இதில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணுன்றது தெரியல. அதே மாதிரி ரோட்டுகள் எப்படி இருக்குன்றது தெரியல. சரி, நாங்கள் போய் தான் பார்க்க வேணும் என்ன மாதிரி இருக்குன்றது. இதால் எல்லாம் ரோட்டுகள்ன்றது படு மோசமாக இருக்குது. நான் நினச்ச நல்ல ரோட்டுகள் அஞ்சால் இருக்குமெண்டு உண்மையிலுமே பயங்கர மோசமாக இருக்குது. பைக்லேருந்து எந்த பார்ட்ஸ்ன்றது கலண்டு கொட்ட போகுதுன்றது எனக்கு கண்டா தெரியலை. எல்லாம் போய்க்கல பாருங்க, இந்த மரங்கள்ன்றது எப்படி இருக்குன்றது உண்மையிலுமே நல்லா இருக்கு. என்ன இந்த மழை பெய்த காலத்தில் வந்துருந்த மட்டும் இன்னும் நல்லா இருந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ டென்ட் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம்ன்றதான் நாங்கள் பைக்ன்றது ஓடி இருப்போம். இதில் இருந்து போய் வியூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாவ், இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி வியூன்றது இருக்குண்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த வியூவை பார்த்துட்டு ரோன் ஷாட் எடுப்போம் கொண்டு பார்த்தா நான் எங்களுக்கு எதிராகவே சூரியன்ன்றது இருக்குது. அதால் ரோன் ஷாட்ன்றது வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அதே மாதிரி எங்களோட வலது பக்கத்தில் ஒரு மேலே டோமி இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருட்டு போடுறதுக்கு நாங்கள் முதலாவது செய்யணும். இந்த இடத்துல டென்ட்டை போடணும். டென்ட் போடுறதுக்கு நிறைய இடங்கள்ன்றது இருக்குது. ஆனால் நான் இந்த இடத்துல தான் டென்ட் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் புல்லாக இருக்குது. அதால் நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக நித்திர கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல டென்ட் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல விறகு இருக்குது. ஆனால் என்னடா அந்த நெருப்படின்றதில், அதாவது தீப்படின்னு சொல்லுவோம், அது இல்லை. இப்போ நெருப்பு கொளுத்தையில் இதில் இருந்து நான் எங்கே போய் கொண்டு இருக்கிறேன்டா, அதில் ஒரு மேலே இருக்குன்னு சொன்னேன் தானே, அந்த மேலே ஏறி பார்ப்ப மட்டும் தான் போய் கொண்டு இருக்கிறேன். ஏன்டா போர் அடிக்குமே இதில் சும்மா இருந்தமாண்டா, அதால் தான். ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் மேலே போக தேவையில்லை, ட்ரோன்லேயே இந்த வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்றாலும் எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறேன். அங்கே போகணும் பாப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு கீழே இறங்க இருட்டாயிரம் நினைக்கிறேன். ஏன்னாண்டா இதில் இடத்து பக்கத்தில் பாருங்கள் சூரியாஸ்தமனம் நடக்குது. இந்த இடத்துல எல்லாம் வேற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் ரங்கைகளை இதில் இந்த வைக்கோல் மாதிரி புல் இருக்குது. அதெல்லாம் வளர்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. இந்த இடத்துல ரேக்கில் பயங்கரமாக வழுக்குது. அதில் வேறு ரங்கைகளை நின்று இறங்க போகிறேன்ன்றது தெரியல. கஷ்டப்பட்டு ஏறி வரைக்க இதால் ஒரு பாதை போகுது. இதில் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த வியூவை பார்த்துட்டு
அப்படியே மேலே போகணுன்னு பார்த்தேன் நான் இருட்டாயிரும். அதாக நான் இதுலேருந்து திருப்பி கீழே இறங்க போகிறேன். ஏன்டா இறங்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. நாளைக்கு இந்த இடத்துல வியூவை நான் ரவுண்ட் ஷாட்டில் பார்ப்போம். பாருங்க இப்படி சத்தாரான ஒரு இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறேன்ட்டு. இதில் பாருங்க ஷூவை நம்பி தான் போய் கொண்டிருக்கேன். ஆனால் எங்கே வழுக்குமன்றது தெரியலை. ஓகே, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இறங்கிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வெயில் காலத்தில் வந்தீங்களாண்டா இந்த இடத்துக்கு ஏறாதீங்க. ஏன்டா ஏறுறது ஈஸி, ஆனால் இறங்குறதுன்றது பயங்கர கஷ்டமாக இருக்குது. மணல் அதால் வழி கொண்டு வருது. அப்படியே நிமிர்ந்து நடந்தமென்றாலும் இப்படியே வழி கொண்டு அப்படி கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. இதுக்கு பிறகு போய் என்ன செய்ய போகிறேன்ன்றது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வந்திருந்தால் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதே சோலோ வந்ததால் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த எச்சில் இருக்கிற பைக்கை எடுத்து கொண்டு வந்து கேம்புக்கு பக்கத்தில் விடணும். இருட்டு படம்னா எல்லாத்தையுமே செய்திடணும். என்னடா ஒரு லைட் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பைக்கை விட்டாச்சு. இதில் இருந்து சன்செட் ஆக போகுதுன்ட்டு நினச்சேன். நான் அதுக்கடையில் சன்செட் ஆகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்படியே. அந்த இடத்துல இருந்தேன், பயங்கரமாக காற்றுன்றது அடித்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல இருந்தோம்னா கட்டாயம் நாளைக்கு எங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். அதால் இதிலேருந்து டென்ட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ டென்ட்டுக்கு வந்துட்டோம். இரவு சாப்பாடு, இந்த பிஸ்கெட், அதே மாதிரி தண்ணி, இந்த ரெண்டு தான் இந்த சாப்பாடு. என்ன ஜால ஏரியாவில் சாப்பாடு கட்டுறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இதை சாப்பிடுவோம். பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. இப்போ தண்ணி குடிக்க. நான் இந்த கேம்பிங் பண்ணுற ஐடியாவில் வரையில் சும்மா டென்ட்டுக்கு பின்னால் வச்சுட்டு வந்தேன். நான் திடீரென்று தான் இந்த பிளான்ன்றது தோணினது. அதால் நான் அந்த ஸ்வீட்டர் மாதிரி எதுவுமே கொண்டு வரல. இந்த ஜக்கெட் தான் எங்களுக்கு இன்றைக்கு தஞ்சம். இந்த இடத்துல பயங்கரமாக காற்றடிக்குது. இதில் பாருங்கள், சுற்றி வேறு 6 கல் வச்சுருக்கிறேன். இந்த கல் இல்லாட்டிக்கு கட்டாயம் டென்ட்டை தூக்கிட்டு போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு காற்றுன்றது அடிச்சு கொண்டு இருக்குது. இப்போ டென்ட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த வானத்தை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. வேறு லெவலில் இருக்குது. கோப்ரோக்கு எந்த அளவுக்கு தெரியுமன்றது தெரியலை. இந்த இடம் வேறு லெவலில் இருந்தாலும் இந்த டென்ட்டுக்குள்ளே தனியாக இருக்குதுன்றது உண்மையிலுமே பயமாக இருக்குது. வாழ்க்கையில் முதலாக சோலோ கேம்பிங்ன்றது செய்கிறேன். ஓகே, இப்போ நேரம் சரியாக 7 மணி ஆகுது. நான் டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். பயங்கரமாக காற்றுன்றது அடித்து கொண்டு இருக்குது. வெளியில் சின்ன சத்தம் கேட்டாலுமே கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. இப்போ தான் கழிச்சு கொண்டிருந்தேன். நானாக வெளியில் சிங்கள கப்புள்ஸ் வந்திருக்கணும். அதால் இனி இந்த இடத்துல நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது இல்லை. பக்கத்தில் தான் கேம்ப் பண்ணினோம். அப்பா கடவுளை பார்த்து ஒருத்தங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ நேரம் சரி 8 மணி ஆகுது. நான் டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டேன். இதில் பாருங்கள் டென்ட் எப்படி தெரியுதாண்டு. அதே மாதிரி அந்த இடத்துல தான் அவையில் அந்த கப்பல்ஸாக அந்த வேல் டென்ட்ன்றது போட்டிருக்கணும். இதிலேருந்து நான் இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறேன்டா, இதில் நைட் வியூவை பார்க்குறதுக்காக தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறேன். உண்மையிலுமே இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்குது. கண்டுக்கான கோப்ரோக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி டென்ட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இதில் இருந்து போய் அப்படியே நாங்கள் நித்திர கொள்கிறது தான். நான் நாளைக்கு முடிய உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நேரம் சரி 6 மணி ஆகுது. உண்மையிலுமே இரவுன்றது பயங்கர குளிராக இருந்தது. பயங்கர குளிர் காற்று அடிச்சு கொண்டிருந்தது. நான் வேறு அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே டென்ட் அடிச்சிட்டேன். அதால் காற்றுன்றது அந்த கல்லெல்லாம் வைக்காடிக்கு இரவு அப்படியே தூக்கிட்டு போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு காற்றாக இருந்தது. நீங்கள் கேம்ப் அடிக்கல. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 மீட்டர் பின்னால் இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கேம்பிங்கை போட்டு கொண்டு கண்டா நல்லா. இப்போ இதிலேருந்து சூரியதம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ டென்ட்டுலேருந்து வெளியில் வந்துட்டோம். இதில் இருந்து சூரியோதயம்ன்றது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே எதிராக தான் வேறு மேலே இஞ்சால மேற்கு பக்கம், இஞ்சால கிழக்கு பக்கம். இதில் பாருங்கள் வந்து கொண்டு இருக்குது மெதுவாக. ஆனால் அங்கே கோப்ரோக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றது தெரியலை.
சூரிய உதயம் இப்போதைக்கு வார மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல 2000 ரூபா வேண்டினவே. இந்த 2000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யலை. அதாவது அடிப்படை வசதிகள், பாத்ரூம் அதுகள் எதுவுமே இல்லை. அதை நான் காலியில் போய் கேம்பிங் பண்ண இடத்துல எல்லாம் பாத்ரூம் வசதி எல்லாம் இருந்தது. இந்த இடத்துல அதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாது. சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த வலிக்கிட்டோம். கஷ்டப்பட்டு அந்த டென்ட்டை மடிச்சிட்டேன். பட் 48வது இதில் இருந்து போய் நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்டா, அங்கே ஐசியை வேண்டிட்டு தான் விட்ட வேல். இப்போ ஐசியை வேண்டிட்டு தான் அதில் போகணும். அந்த மறந்த திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் அந்த ரோட்டுகளை தான் கலப்பகள் யாராவது இந்த இடத்துல இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கண்டா கரெக்டாக செஞ்சுருங்க. என்னடா பைக்கில் இருந்து இந்த பார்ட்ஸ் கலண்டு விழுமாட்டே தெரியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது இந்த ரோட்டுன்றது. அதே மாதிரி இந்த இடத்துல கேம்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. என்ன காது தான் கொஞ்சம் கூட. அப்படியான டைமில் நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் பின்னுக்கு கேம்பிங்கை போட்டிங்களாண்டா நல்லா. அதோட இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே தமிழ் மக்கள் தான். அதால் நீங்கள் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. நானும் தனி இருக்கையில் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் அந்த அவையில் கப்புள்ஸ் வந்தோன்னா ஓகே, ஓரளவுக்கு பயமன்றது இல்லாமல் போயிட்டு, பயமன்ட்டு என்னதுக்காக பயமண்டா, இப்போ நான் நிறைய பொருட்களை வச்சுருக்கிறேன், அந்த ஒரு இதுக்கு தான் பயம். மற்றபடி எங்களை என்ன செய்தாலும் எந்த ஒரு விதத்துலேயும் பயம் தேவையில்லை. நான் இதுலேருந்து போய் முதலாவதாக என்ன செய்யணும் வேண்டா, போய் ஒரு ரூம் ஒன்று எடுத்து அதில் குளிச்சு முழுகிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வீடியோ எடுக்க போகணும். என்னடா இங்கே எதுவுமே இல்லை. இந்த இடத்துக்கு கட்டாயம் பெறலாம் நீங்கள் காலப்போக்கில். என்ன கொஞ்சம் மழை பெய்து விட்ட சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வியூன்றது. அந்த என்ட்ரன்ஸ் ஆஃபீஸில் இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நீங்கள் இந்த கேமரா இடத்துக்கு இப்படியான ரோட்டில் ஓட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஓகே. அதில் என்னோட கேம்பிங் பண்ணி இருந்த சிங்கிளான்னு நான் சொன்னவர், நாங்கள் வரைக்குள்ள ரோட்டுன்றது மாதிரி போயிட்டு மட்டும் இதில் பாருங்கள் அந்த குளங்களை வண்டி இருக்குது தானே, இந்த இடத்தால் அப்படியே கீழே இறங்கணும். மேலால் போனீங்களாண்டா கட்டான ரோட் மாதிரி தான் போவீங்க. வடிவா அந்த போட்டை பார்த்தீங்களாண்டாலே ஓரளவு நீங்கள் ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இப்போ இந்த ரோட்டெல்லாம் கடந்து என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ் அடிக்க வந்துட்டேன். இதிலேருந்து போய் நான் ஈஸியாக வண்டிட்டு அப்படியே நான் வலிக்கிட வேண்டியது தான். ஓகே, இந்த நாங்களோட யூடியூப் சேனலோட பேரை கேட்டு எழுதிட்டு விட்டுருக்காரு, அவர் பார்க்க போகிறாராம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே பாத்ரூம் வசதியும் இருக்கலாம்.
ஐசி வேண்டைக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை தேவையில் என்னென்னா எங்களோட பேர் இதெல்லாம் எழுதி போட்டு சைன் பண்ணிட்டு தான் விட்டவேல் என்னதுக்கான்றது தெரியலை. சரி, இது இப்போ நேரம் சரியாக 9 மணி ஆகுது. நான் இதிலேருந்து அடுத்ததாக எங்கே போகிறேன்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் நினைக்கிற இடத்துலேருந்து மாதல் என்ற இடம் 20 கிலோமீட்டர் தான். நாங்கள் போய் ஒரு ரூம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாகிறது தான். சரி, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.